ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உங்களுக்கு எதெல்லாம் முக்கியம் நான் மறக்காமல் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 மார்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்டெகிரேஷன்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இன்டெகிரேஷன் வந்து கண்டிப்பாக 1 மார்க் நிறையா வரும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா 4th சாப்டராக இருக்கட்டும், இன்டெகிரல் கால்குலஸ் 2ஆக இருக்கட்டும், 7th சாப்டர் ரொம்ப முக்கியம். பட் அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸோ 1 மார்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு பெஸ்ட்டான அட்வைஸ். ஸோ 1 மார்க் பொறுத்தளவுக்கு ஒரு 2-3 தான் எனக்கு தெரிஞ்ச புக்கின்னு வரும். ஸோ கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால் தான் சொல்கிறேன். கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் நீங்கள் 1 மார்க் பற்றி கவலைப்பட வேணாம், எல்லாமே புக் பேக் தான் வரும். ஸோ புக் பேக் நல்லா படிச்சாலும் நீங்கள் 1 மார்க் நல்லா அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். 21 ரேங்க்லாம் ரொம்ப முக்கியமான ரேங்க்லாம் வந்து விட்டுறாதீங்க. 22 பார்க்குறீங்க இன்டெகிரேஷனில் 2.1 2.5 ரொம்ப முக்கியம். ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை 4th சாப்டரில் அந்த d²y/dx² அது ரொம்ப முக்கியமானது, அது நல்லா பார்த்துக்கோங்க. 4.5 ரொம்ப முக்கியம். நான் அதுக்கு 5 மார்க் ஒன்று இருக்கும். ஸோ நான் அது அப்புறமா சொல்கிறேன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். 7th சாப்டரில் பைனாமியல் அட் த சேம் டைம் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. 31 பார்க்குறீங்க 31 ரொம்ப முக்கியம். கிரேமர் சோல்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். 32 ப்ராடக்ட் ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட் ரூல்ஸ் இன்டெகிரேஷனில் அதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. 40 அது உங்களுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்லனஸ் ப்ராப்ளம் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 40 30 அட்டன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, அந்த லாஸ்ட் 10th சாப்டர் ரொம்ப முக்கியம், அதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. 43A ரொம்ப முக்கியம். 42B பார்க்குறீங்க அந்த f(x) அது ரொம்ப முக்கியம். ke⁻−3x அது ரொம்ப முக்கியம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இன்டெகிரேஷனில் ரொம்ப முக்கியம். அட் சேம் டைம் சம் ஆஃப் லிமிட்ஸ் ஆஃப் சம் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸசைஸ் 2.11 அது ரொம்ப முக்கியமான. 2.10 நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது, அது பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை 4.5 நான் சொன்னது அந்த குவான்டிட்டி டிவைடட் பை குவான்டிட்டி டிமாண்ட் அது ரொம்ப முக்கியம். 47B முக்கியம். தேங்க்யூ.